புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. ஒரு புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் என்கிற நன்றி உணர்வோடு இறைவன் நற்கருணை நாதராய், நம்முடைய அன்பின் நேசராய், எந்நாளும் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் பயணிப்போம். இறைவன் இந்த மாதத்தை நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். ஆண்டவருடைய திருப்பாடல் 50 நமக்கு உரைக்கிறது, கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் கடவுளை மறந்த நிலையில் வாழ்ந்து எல்லாம் இயற்கையின்படியும் அறிவியலின்படியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே கடவுளுக்கு என்ன வேலை என்று கேட்கிற அளவுக்கு இந்த சமூகம் கடவுளை மறந்து நிற்கிற வேதனையை ஒருபுறம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுளை மறந்த பிள்ளைகளுக்காக இதை கண்டுணருங்கள் என்ற அழைப்போடு நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது, என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள், கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள் என்கிற அந்த வார்த்தைகள் கடவுளை நினைக்கிறவர் கட்டளைகளையும் அவர் கொடுத்திருக்கிற ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிக்கிறவர் என்பதை உணர்த்துகிறார். ஆண்டவரை நாமும் உணர்ந்த பிள்ளைகளாக பாடி புகழ்கிறோம். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். ஆண்டவருடைய நீதி நெறிகள் எப்படிப்பட்டவையாய் இருக்கிறது என்பதை உணர்த்துவதுதான் இந்த திருப்பாடலின் வரிகள். திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கிறீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடு உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவது பொய்மையே என்று நமக்கு உணர்த்துகிற இந்த வரிகள் நாம் எப்படி ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே ஆண்டவரை நாம் துதித்து பாடுகிறோம். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற அருமையான வார்த்தைகள். அடுத்தவரை இழித்து பேசும், அடுத்தவரை குறையோடு நினைத்து பார்க்கிற அந்த மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒன்றொன்றாய் எடுத்துரைக்கிறேன் என்ற அந்த வரிகள் எல்லாம் நாமும் பாவத்திலே விழுந்து கிடக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே கடவுள் நம்மை பொறுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருக்குள் மனமாற்றத்தை தேடுகிற பிள்ளைகளாக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள்.
கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடவுளை மறந்த நிலையில் வாழ்ந்த பிள்ளைகளுக்கு நீர் எச்சரிக்கை செய்தியை கொடுத்து எங்களை விடுவிக்கிறீர். உம்முடைய இரக்கத்தின் மட்டிலே நாங்கள் இணைந்திருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் என்னாலும் உம்மை மறவாதபடி உம்மிலே நிலைத்து பயணிக்க ஆற்றலும் பலனும் தந்து எங்களை வாழ்விப்பீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.